ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுவோம். இப்போ இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுறப்போ நிறைய விஷயத்த நம்ம ஸ்டோரியில் நமக்கு ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ லொக்கேஷன், மென்ஷன், ஸோ நிறையவே இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது. இதில் அட்யூஸ் அப்படின்றது, அதாவது அட்யூஸ் ஸ்டிக்கர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷோ ஆக மாட்டேங்குதா? ஸோ இதனால் உங்களால் இந்த அட்யூஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை உங்களால் உங்கள் ஸ்டோரியில் யூஸ் பண்ண முடியலை. இப்படி ஒரு இஷ்யூ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் ஸ்டோரி ஷேர் பண்ணுற இடத்துல போனீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஐக்கனை கிளிக் பண்ணோன்னு அட்வியர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல பேக் ஆகிட்டு இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பணியை ஸ்க்ரோல் பண்ணிங்களா இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டுதா அப்படின்னு. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுமே ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றது காட்டும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த அட்யூஸ் அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே ஒருக்க செக் பண்ணி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரில் இந்த ஐக்கன் ஒன்று இருக்கும், அதாவது 3 லைன்ஸ் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லொக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஒருக்க லொக் அவுட் பண்ணிடுங்க. லொக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லொகின் ஆகிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள், அந்த அட்யூஸ் அப்படின்ற ஸ்டிக்கர் ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத. சம்டைம்ஸ் இப்படி லொக் அவுட் பண்ணிவிட்டு லொகின் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகுன அப்புறமா இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப அப்டேட் ஆகுன அப்புறமா ஸ்டோரி ஷேர் பண்ண போயிட்டு அட்யூஸ் அப்படின்ற ஸ்டிக்கர் ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்டேட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டெலிட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகி கொள்ளுங்கள். அப்படி லொக் ஆகுன அப்புறமா ஒருக்க செக் பண்ணி பாருங்கள், ஸ்டோரி ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு இந்த அட் ஸ்டிக்கர் இல்லாட்டி அட்யூஸ் அப்படின்ற ஆப்ஷன், அதாவது அந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ நம்மளால் மோஸ்ட்லி சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.